ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ வடை. இந்த வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு முதல்ல என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்த்துடலாம். இதற்கு வந்து ஒரு வாழைப்பூ உரித்து வச்சுருக்கேன், 1/4 ஸ்பூன் சோம்பு, 3 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதுவும் சின்ன சைஸில் கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் மல்லி இலை, ஒரு 8 பல்லு பூண்டு, சால்ட்டு தேவைக்கேற்ப, பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 200 கிராம். இது வந்து ஊற வச்ச கடலைப்பருப்பு. நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்ச கடலைப்பருப்பு. இது இல்லாமல் நம்ம வடை சுட்டுறதுக்கு ஆயில் தேவைப்படும். இந்த பொருள் தாங்க நம்ம வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு. உள்ளே உரிச்சிங்கன்னா இந்த மாதிரி குச்சி போல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், கம்பி மாதிரி. அதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த அடியில் இருக்குது பார்த்தீங்களா தண்டு, அந்த தண்டும் கட் பண்ணிடணும். அதுவும் நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா அது வந்து கசப்பு கொடுக்கும். இந்த பொருளெலாம் இந்த 3 இதுவும் வந்து க்ளீன் பண்ணும்போது எடுத்துடணும். இது இல்லாமல் தான் நம்ம பூவை வந்து சின்னதாக கட் பண்ணிக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 காஞ்ச மிளகாவோட காம்பை புட்டுட்டு அது கூட இந்த 1/4 ஸ்பூன் சோம்பு, இந்த கடலைப்பருப்பு, இது 3த்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம மசாலா வடைக்கெல்லாம் எப்படி அரைப்போமோ கொஞ்சம் கொரப்பாக அந்த மாதிரி தண்ணி இல்லாதவளுக்கு கட்டியான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பூவில் ஏகப்பட்ட மருத்துவ பயன்கள்லாம் இருக்குங்க. நம்ம இந்த வாழைப்பூவை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பயன்கள்னு பார்த்திங்கன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு காலையில் தூக்கத்தில் எழுந்த பிறகு பல பெண்களுக்கு வந்து இந்த வாந்தி வரும், இந்த தலை சுற்றல், உடல் சோர்வு, மனசோர்வு போன்ற பிரச்சனைலாம் இருக்கும். இது போன்ற பிரச்சனைலாம் வந்து சரி செய்யணுன்னா இந்த வாழைப்பூ வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அல்சருக்கு, வயிற்றுப்போக்கு, இந்த இரத்த சோகை, அதோட ரொம்ப முக்கியமானது நம்மளோட கண் பார்வைக்கு. வாழைப்பூவில் வைட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கிறதுனால கண்ணில் வர கண்புரை இதெல்லாம் வந்து ஏற்படுவதை தடுப்பதற்கும் ரொம்ப உதவியாக இந்த வாழைப்பூ இருக்கும். இப்படி சொல்லப்போனால் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது வாழைப்பூவை பற்றி. இங்கே பாருங்கள், வாழைப்பூவை வந்து இந்த மாதிரி நல்லா சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பூவை பொடியாக சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதே போல் சோம்பு, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டோம். இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும், ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது. நம்ம வடைக்கு தட்டி போடுற அளவுக்கு இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது மல்லி இலை, அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க 8 பல்லு பூண்டு. அதை வந்து நெசக்கிட்டு போடுங்க, கட் பண்ணிவிட்டு போட தேவையில்ல. அப்போ தான் வந்து நெசக்கிட்டு போட்டால் தான் வந்து பூண்டோட வாசனை நல்லா வரும். அடுத்தது 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள், அதையும் சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். செக் பண்ணி பார்த்துட்டு பத்தெல்லாம் கூடுதலாக சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. செய்கிறதுக்கு ஆயில் நல்லா சூடாக இருக்குது பேனில். இப்போ ஆயிலில் நம்ம வடை தட்டி போடலாம். ஆரம்பத்தில் வந்து ஆயில் நல்லா சூடாக இருக்கணும், நடுவில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எப்படி தட்டி போடணுன்னா, கையில் லட்டு பிடிக்கிற மாதிரி ஒரு உருண்டை மாதிரி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கையில் வச்சு இப்படி கையிலே தட்டினீங்கன்னா வடை ஷேப் கிடச்சிரும். இதே மாதிரி தான் நம்ம ஆயிலில் வடையை தட்டி போடணும். பாதி வடை வெந்து தான் இன்னொரு பக்கமும் திருப்பி போடுங்க. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வெந்து வரும். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் நம்ம வடை திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வடை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நல்லா
ஹெல்த்தியான வாழைப்பூ வடை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.